கேரளா லாட்ரியான ஒரு கட்சிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்து நம்ம வந்து 4/1/2026க்கான ஒரு கட்சிங்க தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 167. ஓகேவா, நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம வந்து பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்த்த நம்பர் இந்த 5, 9 நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். ஆனால் வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 67ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. நம்பர் 167க்கு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 67 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது கொடுத்த நம்பர்ஸ் வேறு, ஆனால் ரிப்பீட்டட் நம்பர் வந்தனால நம்ம வந்து அதை மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி 67 தான் வந்திருக்கு. ஓகே, ஆனால் நம்ம வச்சுருந்தா ஒரு சூப்பராக நியூஸாக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம வந்து 4ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங்க நம்ம வந்து பார்த்துட்டு ஓகேவா. ஓகே, 4/1/2026க்கான ஒரு பெஸ்ட்டு கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, நேற்று போட்ட மெத்தட் மட்டும் அதே மெத்தடு தான். ஒரு மெத்தட் மட்டும் அதே மெத்தட், ஒரு மெத்தட் நம்ம வந்து வேறு இது. ஓகேவா, 5 days நோட் பண்ணிக்கிறோம். இதில் 592 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 592 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 423 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5/6. 5/6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 592 வச்சுட்டு நமக்கு 5/6 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 610 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம இந்த 610 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 423 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7/2. ஓகேவா, 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 610 வச்சுட்டு நமக்கு 7/2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 592 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 592 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 423 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5/6. ஓகேவா, 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 592 வச்சுட்டு நமக்கு வந்து 5/6 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 825 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 825 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 423 போடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7/9. ஓகேவா, 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 825 வச்சு நமக்கு 7, 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதில் 167 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 423 போடுவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9/5. ஓகேவா, 9/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 167 வச்சுட்டு நமக்கு 9/5 நம்பர் கிடச்சிருக்கு. இது வந்து எந்த போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு 4 days எழுதணும். ஓகேவா, 5 days எழுதும். இதில் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. அடுத்தபடியாக நமக்கு வந்து 2ஆம் நம்பர் நினைக்கிறேன். 2ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 5, அடுத்து நமக்கு வந்து 7. ஓகே, இந்த மாதிரி தான் பாஸ் ஆகுது. ஓகேவா, ஏ போர்டு சி போர்டுக்கு தான் மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஏ போர்டு சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா, அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்தபடி நம்ம வந்து நேற்று ஒரு ரூட்டு போட்டுருந்தோம், 2 ரூட்டு போட்டோம். அதில் வந்து ஒரு ரூட்டு மட்டும் நம்ம வந்து வீடியோ போட்டோம், இன்னொரு ரூட்டு நம்ம வந்து போடல. அது வந்து டைம் வந்து 8 days பாஸ் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து போடல. அதனால் நான் வந்து சார்ட்டில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8/4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏ போர்டு சி போர்டுக்கு 9 அல்லது 5. ஓகேவா, ஏஎன் சி போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளே அதை மட்டும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, பாதி நம்ம வந்து ஏபிசிக்கு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து 9, 5 எந்த பொருள் வரலான்னு சொல்லியிருப்பேன். இந்த 8 நாள் நம்ம சார்ட் கேசிங்கில் வருது. ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம மார்க் பண்ணி கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது மாதம், அதனால் கொஞ்சம் எப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஏன்னா இன்றைக்கே மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் வரல, அதனால் மார்க் பண்ணி கொடுக்கல. உங்கள் கணிப்பில் மேட்ச் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணிக்க. நாளைக்கு மேக்ஸிமம் இன்னும் வர மாதிரி தான் இருக்கும், மாதிரி தான் எடுத்து வந்திருக்கேன். 89, 98, 85, 58, 49, 94, 45, 54 நம்ம ஒரு 8 நம்பர்ஸ் கொடுத்துருங்க. நம்மளே கணிப்பில் மேட்ச் ஆச்சா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளே அப்படி எடுக்க கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா.
ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 167க்கு 167க்கு பார்த்தீங்கன்னா திருவேங்கடமாருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 173 கொடுத்துருக்காப்புல. இதில் 1-7 2 நம்பருமே ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு 7-2-0 கொடுத்துருக்காப்புல. இது 7ஆம் நம்பர் சூப்பராக வினியூஸ் கொடுத்துருக்காப்புல. ஆல்போர்டு 1-7 சூப்பரான ஒரு வினியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிங்கிள் ஷாட் எடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் சூப்பராக ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்தது பி போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்துருச்சு. ஒரு அருமையான ஒரு கசிங் தான் எடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 1-6 எடுத்துகிட்டு பார்த்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றி. ஆல்போர்டு இன்றைக்கி வச்சுருந்தப்போனா இன்றைக்கி 2 நம்பருமே ஒரு அருமையான இன்னிங்ஸாக கிடச்சிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கிள் நம்பர் கொடுப்பாங்க. அது ஒரு சில நாள் தான் மிஸ் ஆகும். மேக்ஸிமம் நம்ம சேனலில் சிங்கிள் நம்பர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு தான் வருது. யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. அதை மேட்ச் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச ஓகேவா. 6ஆம் நம்பர் சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. ஆல்ரெடியாக ராசி தரிசி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு இவரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆல்போர்டு வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுக்குறப்பல 7-2 கொடுத்துருப்பாப்புல. இதில் 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பாபு அது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 491 வர மாதிரியும் கொடுத்துருக்காப்புல. ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வர மாதிரியும் சொல்லியிருக்காப்புல. ஆனால் ஒரு ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து விக்னேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 6-5 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்து ரஞ்சித்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7 ஒரு 5000 செட்டு சொல்லியிருக்காப்புல. இப்போ ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் தான் சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்து வந்திருக்காப்புல. சூப்பராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருந்திருக்கும். சங்கர் அவரும் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 1-7 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் சூப்பராக இன்னிங்ஸ், 7ஆம் நம்பர் 2 நம்பருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா 2-3-7 கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி தான் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 657 போட்டுருக்காப்புல. ஒரு ஏபிசி போட்டதுனால ஒரு 67 சூப்பராக வந்திருக்கும். முருகான் வெற்றி அவர் பார்த்தீங்கன்னா 8-1 கொடுத்துருக்காப்புல. அதில் 1ஆம் நம்பர் ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் 0-67 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி ஒரு அருமையான கணிப்ஸாக 167 மட்டும் போட்டு 1 மட்டும் வச்சுருந்தாப்புல இன்றைக்கி ஒரு ஃபுல் வினியாக இருக்கும். ஒரு அருமையான கஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஃபாலோ பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஏ போர்டு 1-7 பி போர்டில் 3-4-6 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு எல்லாமே சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அங்கே சி போர்டும் கொடுத்துருந்தாப்புலையே 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கி எல்லாமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 9-7-8 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெற்றி. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7-8 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 7 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு வந்து 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. நம்மளே ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. ஆனால் 76 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் 67 வந்துருக்குது. ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சவுதராஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் 7-1 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 2 நம்பருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா 2மே போர்டு மாறிடுச்சு. ஆனாலும் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. கொஞ்சம் மேட்ச் பண்ணி கிடங்க. ஆல் போர்டுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா 7-2-0 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக கணேசன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 2 நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. 412 அது பவர் 967 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பரான கணிப்பு தான். 967 வச்சுருந்தா ஒரு பிசிக்கு ஒரு சூப்பரான வெற்றி நடந்திருக்கேன். அவரோட ட்ரெஸ்ஸிங் கொஞ்சம் சூப்பராகவே ஒரு வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேடம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் அதிகமாக கொடுத்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 6ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் கொடுத்துருந்தாங்க. 1ஆம் நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக யாரும் கொடுக்கல. 7 அப்படி இல்லாட்டி 6 வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்தக்கூடிய நம்பர்ஸ். ஓகே, 1ஆம் நம்பர் சில பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்தாங்க. மேட்ச் பண்ணி விளையாடினா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கேன். மறக்காமல் நாளைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வச்சுக்கணும் நம்மளே. ஓகேவா? ஓகே மகளே, மீண்டும் மணிக்கான ஒரு சிறப்பான வெட்டியோட சந்திக்கலாம்.